வெல்கம் பேக் கைஸ். இது உங்கள் A2TECH. நான் அப்துல் பாரி. எம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களோட சில கேஜெட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். இப்போ அந்த கேஜெட்ஸோட சேர்த்து எம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயோட 10 ஃபோனும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன, இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸ் ரேஞ்சு எடுத்துருவாங்க, எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ளஸ் அழுத்துனீங்க அப்படின்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் அண்ட் வெஜ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கிளாஸ் 5 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு வாட்டர் ப்ரூஃபுங்கிறது இவங்க எதுவுமே சொல்லலை, பட் நேனோ கோட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P2i நேனோ கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனோட கலர்ஸ் பார்க்கும்போது 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்விலைட் கிரே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோரல் க்ரீன். இந்த 2 கலர்ஸும் பார்க்கும்போது எனக்கு எம்ஐயோட CC9 Pro இந்த கலர்ஸை பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதே கலர்ஸ் தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.67 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு வேறு எல்லா ஃபோன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ Quad HD ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க இன்னும் ஃபுல் HD ப்ளஸ் தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாக்கும்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு E3 சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இது ஒரு நியூ டெக்னாலஜி, நியூ மாடல் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ்லாம் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரெஃப்ரெஷ் ரேட்ஸ்லாம் பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ளூயிடாக இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டச் சென்சிட்டிவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பற்றி பேச சொல்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு 7 nanometerல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். இதுக்கு ஜிபி பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினோவோட 650 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிபி வச்சுக்கிட்டு எந்த கேம் வேணாலும் ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 4780 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1.5 நாள் வரைக்கும் தாங்கும். அப்படியே தீர்ந்து போனால் கூட இங்கே 30 வாட்ஸ்க்கான ஒயர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜரையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்ஸ்லே. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் வித் டைப் சி போர்ட்டோட. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐ CC9ல் வந்து பென்டா கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. இதில் குவாட் கேமரா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 108 மெகாபிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் சாம்சங் சென்சாரோட. ஸோ இந்த கேமராவில் எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. ஸோ அவங்க சாம்பிள்ஸ் இமேஜஸ்லாம் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் இங்கே ரெண்டாவது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க வித் 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. ஸோ வைடான ஷார்ட்ஸ்லாம் இன்னும் ஈஸியாக எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷாட்ஸ் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 8K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 20 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு நாட்ஸில் தான் வந்து வித் சிங்கிள் நாட்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா வீடியோஸ் பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் கேமரா வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு இது டவுன்கிரேட் மாதிரி தெரியுது. ஏன் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 180p 30 FPS வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ என் ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் வித் 30 FPSோட. அதுவும் ஃப்ரண்ட்டில் 180p 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இப்போ என் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட S7 Edge. அப்போ வந்து ஃபோன்லேயே இந்த ஃபியூச்சர் கொடுக்குறாங்க போது இப்போ வர ஃபோனில் இந்த ஃபியூச்சர் கொடுக்கல. ஏன் அப்படிங்கிறது எம்ஐ தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட மெமரி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 RAM வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8GB RAM 128GB, அப்புறம் 8GB RAM 256GB. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க வித் UFS 3.1 ஸ்டோரேஜோட 3.2 ஸ்டோரேஜோட. ஸோ இப்போ இந்த ஃபோன் பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஃபோன் தான் தெரியுது. ப்ரைஸ் பார்க்கும்போது இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB 49,999 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8GB RAM 256GB 54,999 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது மிச்சம் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.
அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தினா காசுலாம் கேட்காது, ஃப்ரீ தான். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து நல்ல க்ரோத் ஆகி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.